அதாவது ப்ரூசெல்லோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக நான் இந்த வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோய் அதாவது இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆடு இறந்துருக்கிறத. ஆனால் அது இந்த நோய் தாங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கும். அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன். ப்ரூசெல்லோசிஸ் அப்படிங்கிறது ஒரு நோய், ஓகேங்களா? இந்த இது எப்படி பரவும் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆடுகள்லேருந்து இன்னொரு ஆடுகளுக்கு வந்துட்டு பரவும். அது எப்படி பரவும் அப்படின்னா, இப்போ இந்த நோயால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஆடு, அந்த ஆடு போடக்கூடிய குட்டி வந்துட்டு உள்ளுக்குள்ளே இறந்தே வந்துட்டு பிறக்கும். அப்படி இறந்து பிறந்ததுனால, அந்த குட்டி இறந்ததுனால பால் வந்துட்டு ரொம்ப தேக்கம் ஏற்பட்டு மடியிலேருந்து பால் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக சிந்தி அந்த பாலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மூலிமா வந்துட்டு அடுத்தடுத்த ஆடுகளுக்கு வந்துட்டு அது பரவி அடுத்தடுத்த ஆடுகளும் வந்துட்டு அதனால் அஃபெக்ட் ஆகும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட். இது பொதுவாக எது மூலிமா ஆடுகளுக்கு பரவும் அப்படின்னா, எந்தெந்த வழிகள் மூலிமா பரவும் அப்படின்னா, இது பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு, அதாவது விழிச்சவ்வு, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய விழிச்சவ்வு மூலியமாகவும், மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த இமை படலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணுடைய இமைகளுக்கு மேலே ஒரு படலம் இருக்கும், அந்த படலங்கள் மூலியமாகவும், அது ஆடு உட்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலியமாகவும் இது வந்து பரவும், ஓகேங்களா? எது எப்படியோ இது பாதிக்கப்பட்ட ஆடுகள், அதாவது இது பரவிடுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி வந்துட்டு எப்படி நீங்கள் அறிகுறியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஆடுகள்லேருந்து குட்டி வந்துட்டு இறந்தே வந்துட்டு பிறக்கும், உள்ளுக்குள்ளேயே இறந்து வெளியே வந்துட்டு பிறக்கும். இது மூலிமா அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆடு வந்துட்டு வேற ஏதாச்சும் டேமேஜ், இன்னொரு ஆடு வந்துட்டு இன்னொரு ஆட்டை முட்டி அது மூலிமா குட்டி இறந்து பிறக்கிறது வேற. இது பொதுவாகவே நல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆடு நல்லா தான் வளர்ந்து வந்துச்சு, ஆனால் வந்துட்டு குட்டி உள்ளுக்குள்ளே இறந்து வந்துட்டு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த ரீசன் தான், ஓகேங்களா? இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சினைய ஆட்டுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருக்கு விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு கரு வந்துட்டு கலைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி 2-3 மாதங்கள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து அதுக்கப்புறம் பிறந்துடும், ஓகேங்களா? நீங்கள் இப்போ ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துலேயே வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள இருக்க ஒரு குட்டி வந்துட்டு இறந்து வந்துட்டு பிறக்கும். அதை நம்ம கரு வந்துட்டு வீச்சிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எளிதில் பரவக்கூடியது அப்படின்றதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஆடுகளுக்கு வந்துட்டு இது ஈஸியாக வந்துட்டு பரவும். அப்போது இப்போ ஒரு ஆடுக்கு நீங்கள் பரவிடுச்சுன்னா இன்னொரு ஆடு ஒரு ப்ரீடு பக்குவத்தில் இருக்க ஒரு ஆடு அப்படின்னா அந்த ஆடுக்கும் பரவிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஆடை ப்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு குட்டிகளை வந்துட்டு கரு வந்துட்டு நிற்காது, கரு வந்துட்டு வீசி வந்துட்டு பிறந்துடும். இது ஒரு பாயிண்ட். 2வது பார்த்தீங்கன்னா, மேலும் இந்த நோய்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு இனக்கலப்பு செய்வது வந்துட்டு ரொம்ப 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 கடினங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த வகையான ஆடுகளுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஆடு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு அது ரெக்கவரி ஆகி வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஆடை ப்ரீட் பண்ணிங்கனாலும் அது வந்துட்டு அதுக்கு நிற்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுவும் வந்துட்டு நிற்காது. அப்படியே நீங்கள் அது ப்ரீட் நின்னாலுமே கூட அது நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது குட்டி இறந்து தான் இருக்கும். அதனால இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த நோய் பரவுறதுக்கான வழியை சொல்லிட்டேன். இந்த நோய்க்கான அறிகுறி